நேற்று அனைத்து பத்திரிகைகளும் மிக பரபரப்பாக அந்த சம்பவம் குறித்து எழுதியிருந்தார்கள். தர்மபுரியைச் சேர்ந்த 2 காதல் ஜோடிகள், ஒரு நபர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர், இன்னொரு ஆள் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் என்று தங்களை சொல்லக்கூடியவர். 2 பேரும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாசம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. 19 வயசு உள்ள இளவரசன் என்ற ஆணும் 20 வயசு திவ்யா என்ற பெண்ணும் திருமணம் முடிக்கிறாங்க. எப்படி திருமணம் முடிக்கிறாங்க? வீட்டை விட்டு ஆள் எஸ்கேப், 2 பேரும் எஸ்கேப் ஆகி 2 பேரும் நாங்க மேஜர் ஆயிட்டோம் அப்படின்ற பேர்ல கல்யாணத்தை முடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணா இதனுடைய பின்னணியில ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்கின்றது. அந்த பையன் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர், அந்த பொண்ணு உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடியவர், ஒரு பன்னிய சமுதாயம். இங்கிட்டு விடுதலை சிறுத்தைகள், இங்கிட்டு ஆதரவு, அங்கிட்டு பாமக ஆதரவு அப்படின்ற அடிப்படையில திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சா ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தவனை என் மக கல்யாணம் பண்ணிட்டாலே என்ற அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூல அந்த பொண்ணுடைய தகப்பனாரு தற்கொலை பண்ணிக் கொள்கின்றார். இது எப்ப நடக்குது? சென்ற வருடம் ஆகஸ்ட் மாசம் இந்த சம்பவம் நடக்குது. அதைத் தொடர்ந்து இன்னும் அடுத்த ஆகஸ்ட் வரல, இன்னும் 2 மாசம் பெண்டிங்ல இருக்கு. ஒரு 10 மாசம் தான் ஆயிருக்கு. 10 மாசத்துல இடையில என்ன சம்பவம் நடக்குது? அந்த பெண்மணி அவங்க அம்மாட்ட தகவல் தெரிவிச்சாங்களாம். இப்படி புருஷங்காரன் செத்து போன நிலையில, அவங்க அம்மா அப்பங்காரன் செத்து போயிருக்கிறான், செத்து போன நிலையில கூப்பிட்டு கோர்ட்ல கேக்குறாங்க, எங்க அப்பன் செத்தாலும் பரவாயில்ல, நான் என் காதலோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு நவம்பர் மாசம் இவன் வாக்குமூலம் கொடுத்தா இவனோட இந்த இளவரசன்றவனோட அனுப்பி வச்சாங்க. அப்படி இருக்கிற நிலையில அப்பன் செத்து போனது கூட அவளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. அப்படி இருக்கிற நிலையில இந்த பெண்மணி அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுக்கிறா, என்ன என் புருஷங்காரன் மிரட்டுறான், அடிக்கிறான், சித்திரவதை பண்றான், என்ன எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி 10 மாசத்துல தகவலை கொடுத்தவனையும் அப்ப நான் நீ கிளம்பி வந்துரு. உடனே இவ புருஷங்காரன்ட்ட எங்களுடைய சொந்தக்காரன் ஒரு ஆளை பார்க்க போறேன், உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தா போன பொண்டாட்டி வீட்டுக்கு திரும்ப காணாம். இவன் என்ன செய்யறான்? புருஷங்காரன் தர்மபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான், என் முண்டாட்டி அவனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவன் கடத்திட்டு போனதா 10 மாசத்துக்கு முன்னாடி அவன் அப்ப அதான் கொடுத்தான் இவன் மேல. இப்ப இவன் போய் கொடுக்கறான். இப்படி மாத்தி மாத்தி என் முண்டாட்டி அவன் கடத்திட்டான், என் புள்ள இவன் கடத்திட்டான்னு மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பாக்குறோம், இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையும் அந்த பெண்மணியுடைய அம்மா என்ன பண்றாங்க, தேன்மொழின்றவங்க ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுறாங்க ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி என் பிள்ளைய ஆஜர்படுத்தணும், ஆட்கொணர்வு மனு போட்டவனையும் முந்தா நேத்து கொண்டு ஆஜர்படுத்த சொல்லி கோர்ட் உத்தரவு போடுறான். கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்தினா இந்த காதல் என்பது, இந்த காதல் திருமணம் பண்ணாங்களே, இதனுடைய பின்னணி என்ன, இதனால ஏற்பட்ட விளைவு என்ன? 10 மாசமா தமிழகத்தில் எவனும் நிம்மதியா தூங்க முடியல. அந்த அளவிற்கு பிரச்சனைகளை கிளப்பி விட்டாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள்? இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் இவளை கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால இவன் ஒரு கும்பலா போய் 3 கிராமங்களை அப்படியே தீ வச்சு கொளுத்துனான், சூறையாடுனா, பல பொருட்களை நாசம் பண்ணா. இந்த நத்தம் காலனி, நாயக்கன் கொட்டாம்பட்டி, இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இவர்களுடைய அட்டுழியங்கள் அதிகரிச்சது. அவன் இவன் அடிச்சான், இவன் அவன் அடிச்சான். இது இதனால வட மாவட்டங்கள் எல்லாமே தீப்பற்றி கலவரத்தீ பற்றி எரியக்கூடிய அளவிற்கு மோசமா போச்சு. காதல் தீயால் பற்றி எரிந்த கலவரத்தீ அப்படின்னு போட்டு தலைப்புகளை எல்லாம் போட்டு இல்லாத இதுகளை செய்தான். இவ்வளவுக்கு அப்புறமும் இதோட முடிஞ்சுச்சா? அப்பயும் முடியல. இதனால பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்த அந்த பிரச்சனை மரக்காணத்துல ஒரு ஏரியால, மரக்காணம் ஏரியால ஒரு கலவரமாக வெடிக்கின்றது. இவன் ஒரு மாநாடு நடத்துறான், மாநாடு நடத்திட்டு வர்ற வழியில இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவனை அடிக்கிறான். அதை தொடர்ந்து நடந்த பிரச்சனைகளை தான் நம்ம பார்த்தோமே. பஸ்ஸுகளை தீ வச்சு கொளுத்துனா, பாலத்துக்கு வெடிகுண்டு வச்சு தகர்த்தான்.
எவனும் நல்ல நிம்மதியா நடமாட முடியல, யாரும் நிம்மதியா நடமாட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்ததுக்கு யார் காரணம்? அந்த கவர்மெண்ட் போக்குவரத்து கழக டிரைவர்கள் எல்லாம் தலையில ஹெல்மெட் மாட்டிட்டு வண்டி ஓட்டினானே, கவர்மெண்ட் எல்லாரும் ஹெல்மெட் கொடுத்த டிரைவர்களுக்கு எல்லாம் என்ன காரணம்? இவன் 2 பேரும் லவ் பண்ணதுனால தான் டிரைவர் எல்லாம் ஹெல்மெட் மாட்டிட்டு ஓட்டினான். எந்த காலத்துல பஸ் ஓட்டுற டிரைவர் ஹெல்மெட் ஓட்டி இருக்கிறான் அந்த நாட்டுல? 2 வீலர் ஓட்டுறதுக்கு தான் ஹெல்மெட் பார்த்திருக்கோம். அப்ப பஸ்ஸினுடைய டிரைவர் ஹெல்மெட் போட வைக்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் பண்ண வேலை. இப்படி எங்களுடைய காதல் தெய்வீக காதல், நாய் காதல், பேய் காதல் சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு கடைசியில என்ன நிலைமை? முந்தா நேத்து கேக்குறாங்க நீதிபதிகள், என்னம்மா இந்த மாதிரிலாம் லவ் பண்ணீங்களாம்மா, ஓடி போனீங்களாம்மா, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா அழுதுகிட்டே, நான் எங்க அம்மாட்ட போறேன் அப்படின்னு அழுகுறா. உடனே புருஷங்காரன்ட்ட போலையா, எனக்கு என் புருஷங்காரன் வேணாம், அவன் என்னை சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொன்னோனையும் நீதிபதி அனுப்பி வச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண லவ்னால தானடா எல்லாம் அழிஞ்சு நாசமானாங்க. ஒரு 3 கிராமத்தை தீ வச்சு கொளுத்துனாங்களடா, பஸ்ஸுகளை வெடிகுண்டு வச்சு பாலங்களை தகர்த்தானடா, எத்தனை பஸ்ஸை தீயிட்டு கொளுத்துனா, எவனா நிம்மதியா நடமாட முடிஞ்சுச்சா? இந்த 2 பேரும் பண்ண வேலையினால நாட்டுல நிம்மதி இழந்து பாமக ராமதாச தூக்கி உள்ள வச்சு அவனுக்கு ஆதரவா போராடுறேன் இவன் பஞ்சாயத்து பண்ணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா அதன் பிரச்சனையை கிளப்பி நாடையே ரணகலப்படுத்திட்டாங்களே. ரணகலப்படுத்திட்டு இப்ப 10 மாசம் கழிச்சு என்னடான்னா, நாங்க எங்க அம்மாவோட போறேன் அப்படின்னு அழுதுட்டா, இது இந்த சின்ன பிள்ளை குச்சி மிட்டாய் வியாபாரமா? இது என்ன நினைத்து கொண்டிருக்கிறீங்க? இதுல நாம கவனிக்க வேண்டிய 3 விஷயம் இருக்கு. முதல்ல பெற்றோர்கள், அடுத்து பிள்ளைகள், அடுத்து சமூகம். பெற்றோர்கள் என்ன பண்றான்? குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அந்த பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அவனுக்கு தெரிய மாட்டேனுது. அவனுக்கு செல்லம் கொடுக்குறன்ற பேர்ல அந்த குழந்தையை என்ன வேணாலும் செய்ய சொல்லி அவன் கொடுக்கிற உத்தரவாதம் எல்லாம் இவங்க லவ் பண்றது காலேஜ் படிக்கிறப்பதான் அந்த லவ் மறந்துருக்கு. இந்த நாய் காதல் இருக்கா இல்லையா? இந்த நாய் 10 மாசத்துல பேப்பர்ல போடுறான், கலவரத்தி மூட்டிய காதல் தீ கோர்ட்டில் அணைந்தது அப்படின்னு போடுறான். அப்ப அணைஞ்சு போச்சு இந்த தீ, இது காமத்தீ இது. அதனாலதான் 10 மாசத்துக்கு மேல எரியல, 6 மாசத்துலயே அணிகிறதுக்கு காரணம் என்ன? மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். 60 நாள் ஒன்னும் தெரியாது. அவன் கழுதையை பிடிச்சு குதிரைன்னு சொன்னானா ஆமா குதிரை, குதிரையை பிடிச்சு கழுதைன்னு சொன்னானா ஆமா கழுதை. அப்படிதான் அந்த டீனேஜ் வயசு அப்படிதான் சொல்லும். இது பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது. பெற்றோர் என்ன பண்றான்? குழந்தைகளை எனக்கு என்னன்னு விடுறான். அப்படி விடுவதனுடைய விளைவு என்ன? டெய்லி அன்றாடம் பாக்குறீங்களா இல்லையா? இவன் அவனை கூட்டிட்டு ஓடுனா, அவன் இவளை கூட்டிட்டு ஓடுனா, போடத்தானே செய்யறான். அப்படி இருந்து ஏன் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளையே இப்படி பண்றீங்க, இப்படி அனுப்பி வைக்கிறீங்க? நீங்களே செய்றீங்களே எல்லாத்தையும். தான் ஒரு போன மாசம் நடந்த சம்பவத்தை போட்டிருக்கிறான் காஞ்சிபுரத்துல. இந்த மாதிரி ஒரு +2 மாணவியை கற்பழித்த +2 மாணவன் சக மாணவனை கற்பழித்து இருக்கலாம். எங்கடா வச்சு கற்பழிச்சான் அப்படின்னா, அவளுடைய வீட்டிலே வச்சு கற்பழிச்சிருக்கான். ஏன் எப்படி கற்பழிச்சான்? 2 பேரையும் நைட்டு குரூப் ஸ்டடி பண்ண விட்டாங்களாம். நடிச்சாம 1 மணிக்கு இவன் எப்படி அவன் வீட்டுக்குள்ள போனான், அவன் வீட்டுக்குள்ள இவன் எப்படி போனான்னா, அவன் அப்பயாத்தாலே கூப்பிட்டு என் மகளும் நீங்களும் சேர்ந்து நல்லபடியா படிங்க ராசாக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இவன் 2 பேரும் உள்ள போய் நைட்டு 12 மணிக்கு கதவை சாத்திட்டு படிச்சா படிப்பு வருமாடா? இந்த ஒரு அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அப்ப என்னன்னா பெற்றோர்களே செய்யறாங்க இத. பெற்றோரை நடிச்சாம 1 மணிக்கு கற்பழிச்சுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட். என்னடா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில வேற ஸ்டடி பண்ணி இப்ப குரூப்பா எல்லாரும் பஞ்சாயத்து ஆகிற மாதிரி ஆகி போச்சுல. அப்ப பெற்றோர்கள் இதை கவனிக்கிறது கிடையாது. இது முதல் விஷயம். 2வது, இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி சீரழிகிறாங்களே, இப்படி கல்யாணம் பண்றாங்க, இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றாங்க, கூட்டிட்டு ஓடிடுறான். 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவியை கூட்டிட்டு ஓடுறான். 18 வயசு பூர்த்தி ஆறது கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த எப்படா அந்த பிறந்த நாள் வரும்னு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. கரெக்டா 6ஆம் தேதி 6வது மாசம் 2013 வருஷம் அந்த நைட்டு 12 மணிக்கு அந்த 18 வயசு பூர்த்தி ஆகுதுன்னா 12:01 ஆள் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப இது எதனால அப்படின்னா, அந்த ஒரு இன கவர்ச்சி.
இந்த மாதிரியான வயசுல 10 மாசம் கழிச்சு இப்ப கசந்து போச்சுல, 10 மாசம் கழிச்சு புருஷங்காரன் என்னைய மிரட்டுறான், கொல்றான், குத்துறான்னு இப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்றீல. இப்ப இது உனக்கு தெரிஞ்சுச்சா? இந்த டீனேஜ் பருவம் என்பது மக்களை கெடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல சொல்லுது. இப்படி ஏமாத்திடுவாங்க. இப்படி ஏமாந்தா யாரு நாளைக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு? அவன் அழகா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். இவன் வயத்துல இப்ப புள்ள வந்துச்சுன்னு வைங்க, இந்த புள்ளை யாரா பொறுப்பு? இந்த புள்ள அனாதையா நிக்குமே நாளைக்கு, இதுக்கு யாரு பொறுப்பு? அப்ப அவன் பெத்தெடுத்து வளர்க்க வேண்டியதுதான். அது அனாதையா போகும். அது அனாதையா அதனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி லவ் பண்றீங்களா? அப்புறம் எதனால லவ் பண்றீங்க? அப்ப என்னன்னா இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல் எப்படி சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்றதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலி இல்லாமல் திருமணம் இல்லை. வலி என்பவன் ஒருத்தன் இருக்கணும், பொறுப்பாளர் இருக்கணும். அந்த பெண்ணினுடைய தந்தை தான் அவனுக்கு வலி. அவனுடைய அனுமதி இல்லாம அவன் திருமணம் பண்ண முடியாது. வலி இருந்தா தான் அந்த திருமணமே செல்லுபடியாகும். அப்ப வலின்றவர் என்ன செய்வார் தெரியுமா? அதுல உள்ள நெளிவு சுழிவுகளை கவனிப்பாரு. இந்த டீனேஜ் பருவம்ன்றது என்னன்னா ஒன்லி அந்த நிறைய மட்டும் தான் காட்டுமே ஒழிய குறைய ஃபுல்லா மறைச்சிருது. அப்படியே குறையெல்லாம் மறைச்சு ஒரு தட்டு நிறைய மலத்தை அள்ளி வச்சு நடுவுல ஒரு வடையை மட்டும் சொரிய வச்சு கொடுத்தா இவன் மலை இவ்வளவு மலத்துல வடையை போட்டு தர்றானே, சாப்பாடை போட்டு தர்றானேன்னு நினைக்க சொல்லாது. அந்த டீனேஜ் பருவம் அது பாக்கும், வடை நல்லா இருக்கே, இதுதான் இவங்களுக்கு தெரியும். சுத்தி மலம் கிடக்குடா, அந்த மலத்தை ஏண்டா தின்ன போற, நாரலையா அவனுக்கு வீசலையான்னு கேட்டா வடை மணக்குதா இல்லையா இப்படிதான் கேட்பான். அதுதான் டீனேஜ் பருவம். அப்படின்னும் பொழுது ஒரு பொறுப்பாளன் ஒருத்தன் இருந்தானா அவன் இருக்கிற குறையத்தான் கண்டுபிடிப்பான். நம்மளுடைய மகளுடைய வாழ்க்கை அது போச்சுன்னா நாளைக்கு யாரு பதில் சொல்லுவா? என்னுடைய மகளுடைய வாழ்க்கை போச்சுன்னா நான் என்னால தாங்க முடியுமா அப்படின்னு நான் அதை கவனிப்பேன். கவனிக்கும் பொழுது அவளுக்கு எது நல்லதோ அதை நான் தேர்ந்தெடுப்பேன். அதனால தான் இப்படி லவ் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓடுற ஓடுகாலிகள் இருக்குங்களே, இந்த ஓடுகாலிகள் பெருசாகி இவங்களுக்கு புள்ள பிறந்தா மட்டும் லவ் பண்ண ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்ப நீ என் புள்ளைய நான் எவனோட வேணாலும் அனுப்பி வைக்கிறேன்னு எவனாவது ஒருத்தன் சொல்றானா, இல்ல லவ் எதுக்கிறவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவனா இருப்பான். அப்பதான் அவனுக்கு கூடுதலா இருப்பான் அவன். காரணம் என்ன? வேணாண்டா, நான் பட்ட பாட என் புள்ள அனுபவிக்க வேணாம் அப்படின்னு கவனிக்கிறான்ல. அப்ப என்னன்னா அந்த மெச்சூரிட்டி இஸ்லாம் அழகா சொல்லுது, பொறுப்பாளரோட தான்டா கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணாதான் அவன் பயந்துகிட்டு இருப்பான். அவன் அப்படி பொறுப்பாளர் இல்லாம இஷ்டத்துக்கு அவுத்து விட்டோன்னு வைங்க, நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல? 10 மாசத்துல கசந்துருச்சா, மிரட்டுறானா. பல பேர் நாட்டுல பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுக்கே காரணம் என்னன்னா சமூக அமைப்பு தான். ஒவ்வொருத்தவனையும் போய் கேட்டு பாருங்க, 2ஆம் கல்யாணம் உனக்கு முடிக்க உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா, பாய் பொண்ணு பாருங்க பாய் அப்படிதான் சொல்லுவான். பாருங்க பாய் ஆள் இருந்தா சொல்லுங்கன்னுவான். அவன் அப்படி சொல்லும் பொழுது 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, இந்த போறது உங்க மச்சாங்காரர் மாதிரி தெரியுது அப்படின்னு, அம்மாடி வேணாம் பாய் கல்யாணம்லாம் எனக்கு அப்படின்னுவான். காரணம் என்ன? 2ஆம் கல்யாணம்னு பண்ணா அருவாள் எடுத்துட்டு வந்துருவாங்க, வெட்டிடுவான், பயப்படுவானா. சமூக அமைப்புகளுக்கு பயந்துகிட்டு தான் வண்டி கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. 10 மாசத்திலேயே வண்டி கொடை சாஞ்சதுக்கு காரணம் என்ன? இவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, இவ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. இவளை நான் அடிச்சாலும் மிதிச்சாலும் துவைச்சாலும் கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் எவனும் கேட்க மாட்டான். அப்படி நான் நம்புறானா? அப்ப அவன் மிதிப்பான்லங்க, அவன் தூக்கி போட்டு மிதிப்பான்ல, அவன் வெட்டுவான்ல, குத்துவான்ல, உனக்கு எப்படி வருவான்? நீயே உன் அப்பன் அத்தாவை விரட்டி விட்டு வந்திருக்கிற, உன் அப்பன் செத்தாலும் பரவாயில்லன்னு என்கிட்ட வந்திருக்கிற. அப்படின்னும் பொழுது உன் உறவினர் என்னை கேட்பானா? என்கிட்ட கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்க அவனுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான்ல. அப்படின்னும் பொழுது இந்த சமூக அமைப்புக்கு பயந்துகிட்டு தான் இந்த குடும்ப அமைப்புகள் ஒழுங்கா போயிட்டு இருக்காக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, இந்த மாதிரிதான் பாக்குறவங்க தலைமையகத்துல கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு மனு போட்ட ஓடி வந்திருப்பான், தாய் தந்தையிட்ட பேசி முடியாதுன்னு இருப்பான், கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். 3 மாசத்துல திருப்பி மனு, என் புருஷன்காரனை விட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு எப்படியாவது குழாய் வாங்கி கொடுத்துருங்க, இவன் தொல்லை தாங்க முடியல, இவன் பெரிய சைக்கோவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி லெட்டர் கொடுக்குறா. வாழ்க்கை நாசமா போச்சு, திரும்பி வர முடியுமா, வாங்க முடியுமா அந்த வாழ்க்கைய? அப்ப என்னன்னா இஸ்லாம் ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு சொல்லுது,
இவர்களுக்கு பொறுப்பாளர்கள் ஒண்ணு வேணும், அவங்களுக்கு ஒரு லகான் இருக்கணும், கடிவாளம் இருக்கணும். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் சொல்லுது. பெற்றோர்கள் என்ன, உன் புள்ளன்றது அதுவும் ஒரு மனுஷ உயிர், அதுக்கும் உணர்வுகள் இருக்கு, அதுகளுக்கும் உணர்வு பூர்வமான முடிவுகள்லாம் அவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சால கல்யாணம் பண்ணி கொடுங்க. பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் ரத்து செய்யப்பட வேண்டியவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. ஒரு பெண்மணி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாக்காரர் என்கிட்ட சம்மதம் வாங்காம எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு, இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்ணுடைய சம்மதம் இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த திருமணம் ரத்து செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல யார சொல்ல ரத்து பண்ணிடாதீங்க, எனக்கு பிடிச்சதான் இருக்கு, ஆனா என்கிட்ட விருப்பம், பெண்ணினுடைய உரிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் தெரிந்து கொள்வதற்காக, பிற மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த நான் கேள்வியை கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்கன்னா, இஸ்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கமா இருக்கின்றது. எல்லாம் சொல்லி காட்டானே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. தன்னுடைய அந்த அடியார் மீது இந்த வேதத்தை அருளி இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வேதம், எவ்வித கோணலும் இல்லாத இந்த வேதத்தை அருளிய அல்லாஹ்வுக்கே எல்லா போலும் நல்லா சொல்றானே. இந்த சட்டதிட்டங்களை எடுத்து பார்த்தா ஒரு நெளிவு, ஒரு கோணலை காட்ட முடியாது. அப்படி ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் மதிச்சு, பெண்ணுடைய தகப்ப புள்ளைய பெற்றவனுக்கு தான் அவனுடைய வலி வேதனை தெரியும் அப்படின்ற அடிப்படையில பொறுப்பாளர் இல்லாம கல்யாணம் இல்லடா அப்படின்னு இங்கிட்டு சொல்லிட்டு, அதே நேரத்தில் பிள்ளைகளை நீ வளர்க்கிற, உன் பிள்ளைக்கு பிடிச்சால கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லையா? நீ கொண்டு போய் எவனையாவது கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கழுதைக்கு கழுத்து நீட்ட சொன்னா கூட என் மக கழுத்து நீட்டுவான்னா, அப்ப அவளை கழுதையா மாற சொல்றியா நீனு? அப்போ பெண்ணினுடைய சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணு. எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாருங்க. முதல்ல பெற்றோர் பிள்ளைய வளர்க்கறது உருப்படியா வழங்கடான்னு அது ஒரு பக்கம், அது ஒரு அறிவுரை. நீ பொறுப்பாளர், உன்னுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவ, நீ உன்னுடைய வீட்டுக்கு நீ பொறுப்பான, இதை பத்தி அல்லாஹ் உன்கிட்ட கேள்வி கேட்பான்னு பெற்றோருக்கு சொல்லிட்டு, பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாம வழி இல்லாம கல்யாணம் நடத்தாதன்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. இப்படி ஒரு அழகான மார்க்கம், எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல். இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நாம சரியான முறையில் பின்பற்றி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவானாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.